பேச்சுலர் ஜிம் பிகினர் வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி சண்டே, ஆனால் நீங்கள் ரெஸ்ட் நினச்சிங்க. இல்லை, ஜிம்முக்கு போனேன், ஆனால் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறமேட்டா பிளாக் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பிளாக் டீ எப்படி இருந்துச்சுன்னா என் ரியாக்ஷன்லையும் கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னத்தையோ போட்டு கலந்து கொடுத்தாங்க, அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. சரி, ப்ளூமியை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூமியை குளிக்க கூட்டிருந்தேன். ப்ளூமியும் குளிச்சிட்டான். ஒருத்தன் ஃப்ரீயாக வந்தான், தண்ணியும் குடித்தான், குளிச்சுட்டும் போயிட்டான். இவன் தான் அவன். அதுக்கப்புறமேட்டா சின்ன வயசுலலாம் அது குழந்தைங்களை குளிக்க வச்சுட்டு பவுடர்லாம் போட்டு உட்கார வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ப்ளூமி மேலே லிக்யூட்லாம் அடிச்சுட்டு நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ளூமி சும்மா பல்ல மின்ன அந்த மாதிரி. மதியானம் சிக்கன் வாங்கி குக் பண்ணான்னு பார்த்தேன். சோம்பேத்தனமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரைஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டேன். தூங்க வரலான்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு வந்தேன். ஏசி ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்தான், ஆனால் அந்த வீடியோவில் அது சவுண்டு வரல. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே பயங்கரமாக அடிக்கிறேன்னா ஒரு தூக்கத்தை போட்டு என்னடா அது மூஞ்சி இப்படி வச்சிருக்க அப்படின்னா, நான் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சைக்கோ மாதிரி இந்த மாதிரி தான் வினோதமாக இருப்பேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறமேட்டா ஷூ க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் இருந்துச்சு. ஷூலாம் க்ளீன் பண்ணிட்டு வீடியோ கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு, இந்த பேச்சுலர் ரூமில் எவனும் க்ளீன் பண்ணாத போது நம்ம மட்டும் க்ளீன் பண்ணுற அந்த வேதனை இருக்கே, அது வேறு மாதிரி. அதுக்கப்புறமேட்டா ஷூலாம் காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் இந்த க்ளோத்ஸ்லாம் காய வச்சுட்டு, என் பால்கனிலேருந்து வியூ செம்மையாக இருக்கும். நீங்களும் பாருங்களேன். நைட்டும் சிக்கன் சமைக்கலை, கடையில் வாங்கி தான் சாப்பிட்டேன். தூங்கலான்ட்டு போனால் செம்ம மழை. நான் துணி காய வச்ச நேரம், ஏன்டா எனக்குனே வருவீங்களாடா அப்படின்ட்டு சென்னையில் வர எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குது, எப்போ பனி பெய்யுதுனே தெரில. சரி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டேன். பாய்.